வணக்கம். ரீசென்ட் டைம்ஸ்ல சேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டோடைய அஷ்யூர் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரீயா எழுதலாம்? ஏன்னா நெறைய காலேஜஸ் அண்ட் ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட எக்ஸாம்ஸ் முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னும்போது வந்து அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட்டோடைய அஷ்யூர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, they have to pay around 4,000 இந்தியன் ருபீஸ் கிட்டத்தட்ட we have to afford. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி இல்லை, நான் வந்து இப்போ எக்ஸாம் ஃப்ரீயா எழுதணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். மைக்ரோசாஃப்டோடைய லேர்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. earlier பார்த்தீங்க அப்படின்னா 50% வவுச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் சேலஞ்சை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 100% ஃப்ரீ எக்ஸாம் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 100% ஃப்ரீ எக்ஸாம் வவுச்சர் வந்து ஃபண்டமெண்டல் எக்ஸாம்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி இதை நம்ம வந்து அவைல் பண்ணலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வாக் த்ரூ பண்றேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஏஐ ஸ்கில்ஸ் சேலஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 19th இருந்தே இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு 1 month சேலஞ்ச். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் ட்ராக் வந்து சேலஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ கரண்டா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மெஷின் லேர்னிங், ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ், ஓப்பன் ஏஐ, ஃபேப்ரிக், இது ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எத்தனை சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு ஃப்ரீ வவுச்சர் தான். ஸோ அதனால நீங்கள் ரெலவெண்ட்டாக வந்து அந்த பர்டிகுலர் ட்ராக்கே நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் ஸ்பெசிஃபிக்கான அந்த எக்ஸாம்க்கான ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த பாத் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ப்ரிஃபரிங் ஏஐ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல, நிறைய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதால தென் நிறைய பேர் வந்து இந்த ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் ட்ராக் சூஸ் பண்ணி இப்போ அப்பியர் ஆகுறாங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் செஷன் ரெக்கார்ட் பண்ணுற டைம்ல இருந்து இன்னும் 2 வாரம் உங்களுக்கு ஃபுல் 14 days இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேலஞ்சிலையும் வந்து 20 மாடியூல்ஸ் கிட்ட வரும். ஸோ நீங்க ஒரு நாளைக்கு 2 or 3 மாடியூல்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கம்ப்ளீட் இட் இன் வீக் ஆர் 10 daysல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வித்தவுட் வேஸ்டிங் டைம் யூ கேன் ஜஸ்ட் சேலஞ்சுக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் அப்பியர் ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் உடைய சேலஞ்சை வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னா அதுல வந்து தேவ் காட் அரௌண்ட் 20 மாடியூல்ஸ். ஓகே, ஸோ 20 மாடியூல்ஸை நீங்க அப்ராக்சிமேட்டா வந்து அரௌண்ட் 1 week டைம்ல நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அர்லியராகவே உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ 20 மாடியூல்ஸ் இருக்கு ஒரு சேலஞ்சிலையும். ஸோ நீங்க எத்தனை சேலஞ்ச் முடிச்சாலும் ஒரு வவுச்சர் தான் நீங்க வந்து அவைல் பண்ணிக்க முடியும் ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் ரூல்ஸ். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வவுச்சர்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் எக்ஸாம்க்கான ஒரு வவுச்சர் தான் நீங்க எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த ஸ்கில்ஸ் சேலஞ்சை வந்து அப்பியர் ஆகிறதால. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து April 19th வந்து 4 PM UTC டைம் வரைக்கும் டைம் இருக்கு நீங்க அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து நீங்க யூ கேன் கம்ப்ளீட் இட் பை June 24th. ஸோ அதுக்கு டைம் இருக்கு. ஸோ லேட்டரா நீங்க யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த ஸ்கில் சேலஞ்சை முடிச்சுட்டு யூ கேன் ஸ்டார்ட் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாம் ஃப்ரம் April 26th இருந்து June 24th வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க அப்பியர் ஆயிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் தான் நீங்க ரெடீம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் வவுச்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வவுச்சர் ரிசீவ் ஆகலை அப்படின்னா தென் challenge support@microsoft.com நீங்க இமெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்க 3 business டேல வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வவுச்சரோட ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து டேட்டா, ஏஐ, எம்எல் இது ரிலேட்டடாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியும். இது தாண்டி வந்து நீங்கள் மற்ற இதில் லிஸ்ட் ஆகாத, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து அவங்க டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் லிஸ்ட் பண்ணல, ஈவன் நீங்கள் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸாம் கூட எழுதலாம். ஓகே, இட் இஸ் நாட் தட் இதுக்கு மட்டும்தான் லிமிடெட் கிடையாது. பட் நீங்கள் பண்ணுற ஸ்கில்ஸ் சேலஞ்சுக்கு ரெலவெண்ட்டான எக்ஸாம்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ AI 102, AI 900, DP 600, DP 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் எழுதணும்னு கிடையாது. நீங்கள் யூ கேன் ஆல்சோ அப்பியர் ஃபார் அதர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் அதர் எக்ஸாம்ஸ். ஸோ இது மூலயமா உங்களுக்கு வந்து 100% ஃப்ரீ வவுச்சர் கிடைக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் எனிதிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.